நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? சர்வேஸ். நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஸ்டீஃபன். காட். లేదు வெகு தூரம் வந்துவிட்டி. நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அது கேட்டு நடந்து கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டிக்காக வரவில்லை? பேட்டி கொடுப்பது நாங்கள். இல்லாவிட்டால் இந்த நாட்டிற்குள்ளே வந்திருக்க முடியாது. ஜாக்கிரதை. இருமாப்பு இன்னும் ஒளியவில்லை உம்மிடம். உடன் பிறந்தவை ஒளியாது. உன் மீது குற்றம் சுமத்துகின்றேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றமா? எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அவன் பிடித்தவனை சொல்கிறேன் கே. நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. என் மேலரசுக்கு கீழக்காக திரிப்பணம் செலுத்தவில்லை. வெகு நாளாக வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் நிறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறை கண்டாயா? கண்மாளர்களுக்கு கண்டிக்கரையான் சுமந்தாயா? இல்லை எங்கள் கொஞ்சி விளையாடும் உங்கள் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? நீ என்ன மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எவரை கேட்கிறாய் கிரை? எவரை கேட்கிறாய் கிஸ்தி? போரடித்து நற்குவிக்கும் நாளை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கிரின் தலையும் போரடித்து தனது நேர்குவிகளாய் குவித்துவிடும். ஜாக்கிரதை. ஷட் அதிகார முத்திரையில் உன்னை அழைத்து ஒரு ஆள் அனுப்பினேனே. பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. எங்களின் பெருமை தெரிந்தவன் அவன். என்னை அழைத்து வரும் நோக்கத்தில் யாரும் அந்த பக்கம் தலை காட்டியதில்லை. நான் இன்னும் உன்னை உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. எனது மீசையை முறுக்குகின்றாயா? அது ஆபத்தின் மதிகிரி. உன்னை இப்பொழுது சிறைப்பிடிக்க உத்தரவு